அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு மேச ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் இந்த ஆனி மாதத்தில் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குறிப்பாக முக்கிய கிரகமான சனி பகவான் இந்த ஆனி மாதத்தில் வக்ரம் பெறுகிறார். செவ்வாய் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாரு. எனவே தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானம் வலுவாக அமைஞ்சிருக்குது. அர்த்தாஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம ராகுவை குரு பார்ப்பது புனிதப்படுத்துவதால் உடல் நலன் சீராகுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் உற்சாகத்தோடு பணிபுரிய இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற்று வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. பார்க்கும் குருவை பலப்படுத்துவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் என்பதால் வியாழந்தோறும் குரு வழிபாட்டை மேற்கொள்வது மேலும் எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் மேசராசி சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலுங்க. வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால் விருச்சிக ராசினியர்கள் இந்த ஆனி மாதத்துல எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை உங்களால் செய்ய இயலுங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு தருணங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தை கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான்
இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் முழுவதுமே மிதுன ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அவர் 8 சஞ்சரிக்கும் போது இந்த நேரம் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற இருக்கு. அதே போல இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல எதிர்காலத்தை சீராக்கி கொள்ள புது முயற்சிகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் வாய்ப்புகள் உண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் சுப செய்திகள் அதிகம் வரக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த அனைவருக்குமே செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை பதிகிறதுங்க. அதாவது இந்த ஆனி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் சனியின் மீது பதிவதால் நல்ல பலன்கள் எல்லாம் இல்லம் தேடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சில காரியங்கள் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிட்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அருகில் இருப்பவர்களுக்கு அனுசரிப்பு குறையலாங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரிப்பு குறையாமல் பார்த்து கொள்ளுங்க. திடீர் இடமாற்றங்கள் அல்லது உத்தியோக மாற்றங்கள் கூட வரலாம். இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல கடைசி நேரத்தில் கூட நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறும்போது எதிர்பாராத விதத்தில் சில நல்ல நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆரோக்கிய தொல்லைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அடிப்படை வசதிகள் பெருக இருக்கு. ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விருச்சிக ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வர இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி மற்றும் சம்பள உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தகவல் இல்லம் தேடி வர இருக்குதுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல கோமாதா வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.